சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவிலிருந்து ஓய்வு பெற இருப்பதா மீண்டும் பரபரப்பாக செய்திகள் வந்தது. இந்த செய்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு தகவல் தற்போது தீயா பரவி வருகிறது. முழு தகவலையும் தற்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் கடந்த ஒரு சில வருடங்களாகவே சினிமாவில் இருந்து ஓய்வு பெறப் போகிறார் என வதந்திகள் பரவி கொண்டு வருது. எப்போதெல்லாம் அப்படி ஒரு வதந்திகள் பரவுகிறதோ அப்போதெல்லாம் ரஜினி தரமான அறிவிப்போட அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார். அதே போல தற்போது கமல்ஹாசனோடு அவர் இணைந்து நடிக்கப் போகும் படத்துடன் தலைவர் சினிமாவிலிருந்து ஓய்வு பெற இருப்பதா மீண்டும் வதந்திகள் பரவி வருது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் 2028 வரை செம பிஸியாக அடுத்தடுத்து பல படங்களில் நடிக்க போகிறாராம். அது மட்டும் இல்லாமல் கமலோடு இணைந்து நடிக்க போகும் படத்திற்கு பிறகும் ரஜினி தொடர்ந்து படங்களில் நடிப்பார் என தெரிகிறது. அதாவது ரஜினி தற்போது நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் 2 படத்தில் தான் தற்போது நடித்து கொண்டு வரார். இந்த படத்துடைய படப்பிடிப்பு இம்மாத இறுதிக்குள்ள முடிவடைவுமா. அதைத் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் உருவாகும் தலைவர் 173 திரைப்படத்தின் படப்பிடிப்பை துவங்க இருக்கார் தலைவர். இந்த படத்தின் படப்பிடிப்பு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் துவங்கி தொடர்ந்து நடைபெறுமா. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையில் இந்த படம் திரையில் வெளியாகும் என தற்போதே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படத்தை தொடர்ந்து கமலோடு தான் இணைந்து நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பில் ரஜினி இணையவிருக்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு தலைவர் 173 ரிலீஸிற்கு பிறகும் துவங்க உள்ளதாம். அநேகமாக ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடிக்க போகும் படத்தை நெல்சன் தான் இயக்குவார் என கிட்டத்தட்ட உறுதியாக சொல்லப்படுகின்றது. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் தனது அடுத்த படத்திற்கான இயக்குனர் மற்றும் கதைகளையும் தேடி வருவதாக ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. சமீபத்தில் கூட படையப்பா 2 படத்தின் கதை ரெடியாக இருப்பதா சௌந்தர்யா ரஜினிகாந்த் கூறியிருந்தார். அக்கதையை ரஜினி தான் தயார் செஞ்சிருக்கிறார். படையப்பா 2 கதையை ரஜினி முழுமையாக எழுதி இருப்பதால் கண்டிப்பாக அந்த படத்தில் நடிப்பார் என சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த படம் எப்போது துவங்கும், இயக்குனர் யார் என்பது பற்றி தற்போதைக்கு சொல்ல முடியாது என சௌந்தர்யா ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் ரஜினிகாந்த் 2028ஆம் ஆண்டு வரை செம பிஸியாக தொடர்ந்து படங்களில் நடித்து கொண்டே இருப்பார் என்று தெரிகிறது. இதற்கிடையில் தன் சுயசரிதையும் ரஜினி எழுது கொண்டு வராராம். எனவே தற்போதைக்கு ரஜினி சினிமாவிலிருந்து ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என்பது போல தான் தெரிகிறது. இந்த செய்தி ரஜினி ரசிகர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. இதற்கிடையில் மிக விரைவிலே ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடிக்கப் போகும் படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என தகவல்கள் வருகின்றன. அந்த அறிவிப்பிற்காக தான் ஒட்டுமொத்த திரையுலக ரசிகர்களும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க. மேலும் ரஜினி மற்றும் கமல் பட ப்ரோமோவை நெல்சன் ஷூட் செய்ய இருப்பதாக கூட செய்திகள் வருகிறது. நெல்சனின் ஸ்டைலில் உருவாக போகும் அந்த ப்ரோமோவின் மூலம் ரஜினி மற்றும் கமல் பட அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.